இந்தியன் கிரிக்கெட் டீமில் சச்சின் டெண்டுல்கருக்கு பிறகு எந்த ஒரு பந்து வீச்சாளரும் பார்த்து பயப்படுகிற ஒரே பிளேயர் அப்படின்னா அது நம்ம வீரேந்திர சேவாக் மட்டும்தான். இவரை ரசிகர்கள் எல்லாரும் நஜாப் கட்டி நவாப் அப்படின்னும் முல்தான் சுல்தான் அப்படின்னும் அழைச்சாங்க. நம்ம வீரேந்திர சேவாக் 1978 அக்டோபர் 20 டெல்லியின் நஜாப் கட்டில் பிறக்கிறாரு. இவரோட தந்தை ஒரு தானிய வியாபாரியாக இருக்கிறாரு. சின்ன வயசுல இருந்தே கிரிக்கெட் மீது அதிக ஆர்வம் உள்ளவராக இருக்கிறாரு நம்ம சேவாக். 7 வயசுல பேட்டிங் செய்யும்போது ஒரு வாட்டி அவரோட பல்லுல பால் பட்டு பல்லு உடைஞ்சு போயிருது. இதனால அவரோட அப்பா அவரை இனிமே நீ கிரிக்கெட் விளையாடக்கூடாது அப்படின்னு சொல்லிடுறாரு. ஆனால் அவரோட தாயார் அளித்த ஆதரவின் காரணமாக அவர் மறுபடியும் விளையாட ஆரம்பிக்கிறாரு. சேவாக்கின் ஒரே லட்சியம் சச்சின் டெண்டுல்கர் மாதிரி நாமளும் பெரிய பிளேயர் ஆகணும் அப்படிங்கிறது தான். 1999 பாகிஸ்தான் அணிக்கு எதிராக தனது முதல் ஒருநாள் போட்டியில் அறிமுகமாகிறாரு. இந்த போட்டியில் வெறும் 1 ரன் மட்டுமே அடித்து ஆட்டமிழக்கிறாரு. 2001 தென்னாப்பிரிக்கா அணிக்கு எதிராக முதல் டெஸ்ட் போட்டியில் அறிமுகமாகிறாரு. தனது முதல் டெஸ்ட் போட்டியிலேயே 105 ரன்கள் எடுத்து சதம் அடித்து முத்திரையை பதிக்கிறாரு. அதுவரைக்கும் நடுவரிசை வீரராக களமிறங்கிட்டு இருந்த நம்ம சேவாக்க அப்போ அணியின் கேப்டனாக இருந்த நம்ம சௌரவ் கங்குலி மற்றும் சச்சின் டெண்டுல்கரின் யோசனைப்படி துவக்க ஆட்டக்காரராக களமிறக்க முடிவெடுக்கிறாங்க. துவக்க வீரராக களமிறங்கினதுக்கு அப்புறம் தான் அவரோட அதிரடி ஆட்டம் முழு வீச்சில் வெளிப்பட்டுச்சு. 2004 பாகிஸ்தான் அணிக்கு எதிராக முல்தான் டெஸ்ட் போட்டியில் ஆடுறாரு. அந்த மேட்ச்சில் இந்திய கிரிக்கெட் வரலாற்றிலேயே டெஸ்ட் போட்டியில் முச்சதம் அடித்த முதல் வீரர் என்ற பெருமையை 309 ரன்கள் அடித்து பெற்றார். இந்த போட்டிக்கு அப்புறம்தான் அவருக்கு முல்தான் சுல்தான் என்ற பட்ட பேரும் கிடச்சிச்சு. அப்புறமா 2008 நம்ம சென்னை சேப்பாக்கம் ஸ்டேடியமில் தென்னாப்பிரிக்க அணிக்கு எதிராக 2வது முறையாக முச்சதம் அடித்த உலகின் 4வது வீரர் என்ற பெருமையை பெற்றுக்கொள்கிறாரு. அது மட்டும் இல்லைங்க, குறைஞ்ச பந்தில் அதிவேக முச்சதம் அடித்த வீரர் என்ற மற்றொரு சாதனையும் படைக்கிறாரு. அதுக்கப்புறமா 2011 மேற்கிந்திய தீவுகளுக்கு எதிராக இவர் யாரை மாதிரி ஆகணும் அப்படின்னு வந்தாரோ அவருடைய ஒரு நாள் போட்டியின் 2 சதம் அடித்த வீரர் அப்படிங்கிற சச்சினின் சாதனையும் முறியடிக்கிறாரு. 2007 T20 உலகக்கோப்பை மற்றும் 2011 ஒரு நாள் உலகக்கோப்பை ஆகியவற்றை இந்தியா வெல்வதில் இவரது அதிரடியான தொடக்கமும் முக்கிய பங்கு வகித்தது. 2011 உலகக்கோப்பை பாகிஸ்தானுக்கு எதிரான அரையிறுதிப் போட்டியில் இவரோட சிறப்பான ஆட்டம் குறிப்பிடத்தக்கது. 2002 அர்ஜுனா விருது, 2008 மற்றும் 2009 ஆண்டுகளுக்கான உலகின் விஸ்டன் முன்னணி கிரிக்கெட் வீரர் என்ற விருது வாங்கின முதல் இந்திய வீரர் அப்படிங்கிற பெருமைக்கு சொந்தக்காரர் ஆகிறாரு. 2010 பத்மஸ்ரீ விருதும் வாங்குறாரு. நம்ம வீரேந்திர சேவாக் அவரோட 7 வயதிலிருந்தே தனது உறவு முறை பெண்ணான ஆர்த்தி அப்படிங்கிற பெண்ணை காதலிக்கிறாரு. தனது 21வது வயதில் தனது காதலையும் வெளிப்படுத்துகிறாரு. ஆர்த்தியும் சம்மதிக்கிறாங்க. 2 பேருமே இரு வீட்டாரோட சம்மதத்தோட ஏப்ரல் 22, 2004 புதுடெல்லியில் உள்ள முன்னாள் நிதியமைச்சர் அருண் ஜெட்லியின் வீட்டில் திருமணம் பண்ணிக்கிறாங்க. இவருக்கு ஆரியவீர் மற்றும் வேதாந்த் அப்படின்னு 2 மகன்கள் இருக்கிறாங்க. 2015 அனைத்து சர்வதேச போட்டிகளில் இருந்தும் ஓய்வு பெறுவதாக அறிவிக்கிறாரு. வீரேந்திர சேவாக் டெஸ்ட் போட்டியில் ஓப்பனிங் பேட்ஸ்மேன்களின் இலக்கணத்தையே மாற்றி எழுதியவர். எப்பவும் பந்தை அடிப்பதை பற்றி மட்டுமே யோசிப்பாரே தவிர எந்த ஒரு சாதனையை பற்றியும் கவலைப்பட்டதில்லை. ஓய்வுக்கு பிறகு அவர் கிரிக்கெட் வர்ணனையாளராகவும் கிரிக்கெட் விமர்சகராகவும் செயல்பட்டு வருகிறார். சமூக வலைத்தளங்களில் இவரோட நகைச்சுவையான கருத்துக்களுக்கு பெரும் ரசிகர் பட்டாளமே இருக்குது. அவரோட ஆக்ரோஷமான ஆட்டம் இன்னும் கிரிக்கெட் ரசிகர்களால் கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு சின்னதாக ஒரு லைக்கை போட்டுட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம வீரேந்திர சேவாக் யாருக்கெல்லாம் பிடிக்கும் அப்படின்ட்டு கமெண்டில் சொல்லுங்கள்.